Good morning, children. Last class la namlu subatomic particles வரைக்கு பார்த்துட்டோம்லமா. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறது எதுவனா atomic number and mass number. அது ரெண்டுமே பற்றி இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். If all elements are made up of same type of electrons, protons and neutrons, how does a carbon atom differ from a iron atom? இப்போ நார்மலாக ஒரு இதில் எடுத்தா ஒரு எலிமெண்ட் என்னது எடுத்தால் அதில் ஒரே டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸு நியூட்ரான்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் கூட ஈவனாக இருக்கும். அது இப்போது எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ கார்பனும் வேறு மாதிரி இருக்குது, ஆட்டம் பண்ணது அயன் ஆட்டமும் வேறு மாதிரி இருக்கும். எப்படி இது டிஃபர் ஆகுதோ, எப்படி மாறி மாறி வருதுன்னு இது பண்ணால் further investigations led to the discovery that the number of protons inside the nucleus, இப்போ protons ஆனாலே இருக்கிற பிளேஸ் எது நியூக்ளியஸில் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் எது எது இருக்கிறது ப்ரோட்டான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அது இல்லாமல் வேறு எதுவானா நியூட்ரான்ஸு. அது எலக்ட்ரான்ஸ் அன்னது ஆர்பிட்ஸில் ரெவால்வ் பண்ணிட்டு இருக்கும். Determines what element it is. For example, if the nucleus has only one proton, ஒரு நியூக்ளியஸ் என்னது எடுத்தா அதில் இருக்கிறது எதுவானா only one proton, then all such atoms are hydrogen atom. இப்போ ஹைட்ரோஜன் ஆனாலே அட்டாமிக் நம்பர் 1, அதனால 1 proton 1 electron and அந்த இதுதான் இருக்கிறது. ஏன்னா 1 இருக்கிறதுனால. if there are 8 protons then that atom is oxygen. இப்போ அந்த எலிமெண்ட்டோட நம்பர் பேஸ் பண்ணி அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் ஆனாலும் எலக்ட்ரான்ஸ் ஆனாலும் நியூட்ரான்ஸ் ஆனாலும் இருக்கும். ஸோ இந்த இதில் இப்போ அட்டாமிக் நம்பர் ஆனால் என்னென்னு, the number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. ஒரு ஆட்டம்ல இருக்கிற அட்டாமிக் நம்பர்னு எடுத்தா அந்த இது எது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எந்த லெட்டர்லன்னா Z. ஸோ அந்த இதில் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் ஒன் ஆட்டமில் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். It is represented by the letter Z. If we know the atomic number of an atom, we know the number of electrons or protons in it. ஏன்னா எவ்வளோ நம்பர் அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கிற ப்ரோட்டான்ஸு எலக்ட்ரான்ஸோட நம்பர் என்னது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு வரும்போது, ஏன்னா ஹைட்ரோஜன்னா 1 புரோட்டான் 1 எலக்ட்ரான் இருக்கிறது. அதே ஹீலியம்னு வரும்போது எவ்வளோ இருக்கிறது 2, அதோட அட்டாமிக் நம்பர் 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த சர்க்கிள் அன்னது கரெக்டாக நீங்களும் இது பண்ணணும். உங்களுக்கு அந்த காம்பஸ் வச்சு பண்ண முடியலனாலும் ஏதோ மூடி இருக்கு இல்லையா, அந்த லிட் வச்சாவது அந்த மாதிரி நம்மளும் ரவுண்டு கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் சம் எலிமெண்ட்ஸ் அன்னது நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இங்கே இருக்கிற 3 எக்ஸாம்பிள்ஸ் அன்னது ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். அது ஆக்சிஜன் எடுத்து அட்டாமிக் நம்பர் 8, அதில் 8 புரோட்டான்ஸும் 8 நியூட்ரான்ஸும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் SPDF அன்னது ஆர்பிட்ஸ் இருக்குது. அந்த எஸ்ன்னு வரும்போது ஓன்லி 2 தான் அதில் கேப்பபிள். அதுக்கு மேலே 3 இருந்தால் கூட லித்தியம்னா 3 தான். இப்போ லித்தியம் 3 வரும்போது நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் நம்மளுக்கு P ஆர்பிட்டில் ஓன்லி 1 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஆக்சிஜன் 8 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் P ஆர்பிட்ல வரும்போது 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம்ஸ் அன்னது மாறும். Look at the figures. The hydrogen nucleus has 1 proton around which revolves 1 electron. Hydrogen எடுத்தா 1 electron, அந்த 1 தான் நம்மளுக்கு revolve பண்ணிட்டு இருக்கும். It means that its atomic number Z equal to 1. In the helium atom, there are 2 protons and 2 electrons in orbit around the nucleus. Helium வரும்போது எவ்வளோ இருக்கிறது 2, அதோட அட்டாமிக் நம்பர் 2, அதனால 2 protons 2 electrons அதில் இருக்கிறது. So the atomic number of helium Z equal to 2. இப்போ look at the atomic structure of oxygen shown in the figure. What is என்ன அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு இப்போ அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அட்டாமிக் இப்போ ஆக்சிஜன் எடுத்தா 8, அதே கார்பன் ஆனா 6, நைட்ரோஜன் ஆனா 7. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு 1 to 10 வரைக்கும் நீங்களும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அன்னது ட்ரா பண்ணி அனுப்பணும். அதுதான் ஹோம்ஒர்க்கு.
ஏன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் அன்னது எவ்வளோ இது பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ஒர்க் அன்னது அதுதான். நெக்ஸ்ட்டு மாஸ் நம்பர் ஏ ஆர் அட்டாமிக் மாஸ். மாஸ் நம்பர் ஆனாலும் அட்டாமிக் மாஸ் ஆனாலும் சேம். It is denoted by capital A. We have seen that the mass of an atom is concentrated in its nucleus. ஏன்னா ஒரு ஆட்டமோட மாஸ் ஆனது நியூக்ளியஸ்ல தான் நம்மளுக்கு ஃபுல்லா இதுவாயிட்டு இருக்கும். From this we can get the atomic mass number. Mass number A is equal to the sum of the number of protons P and neutrons N in the nucleus. இதுதான் மாஸ் நம்பர் எடுத்தா எவ்வளோ நம்பர், ஏன்னா A அன்னது மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ். Atomic mass of mass number equal to number of protons plus number of neutrons. எவ்வளோ number of protons இருக்கிறது அதே number of neutrons, அது ரெண்டுமே சேர்த்தாதா A equal to P plus N. ஏன்னா மாஸ் நம்பருக்கு எலக்ட்ரான்ஸ்தோ எந்த சம்பந்தம் கிடையாது, ஓன்லி புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட வேல்யூ தான் மாஸ் நம்பர். A lithium atom contains 3 protons and 4 neutrons. Its atomic mass number is A equal to P plus N. P ana proton 3, neutron 4, that equal to 7. In a sodium atom there are 11 protons and 12 neutrons. Sodium anu varumbodhu evlo protons ana 11, adhe neutrons வந்து 12 இருக்கு. அப்போ P plus N anu varumbodhu 11 plus 12 23. இந்த மாதிரி ஒரு examples அன்னது கொடுக்கிறேன். When writing the symbol of an element, its atomic number and atomic mass number. ஒரு எலிமெண்ட் இது ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ரோட்டான்ஸு எவ்வளோ நியூட்ரான்ஸ் அன்னது வச்சு நம்மளும் இது பண்ண முடியும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இந்த டேப்லெட் கால் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. எலிமெண்ட் ஹைட்ரோஜன் சிம்பிள் ஆனால் ஹெச், அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 1, அதில் இருக்கிற புரோட்டான் 1, நியூட்ரான்ஸ் 0, மாஸ் நம்பர் 1. ஹீலியம் அதே மாதிரி 2. ஏன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் என்னது கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ புரோட்டான்ஸும் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது, எவ்வளோ அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, மாஸ் நம்பர் எவ்வளோ, அந்த இதனது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டேப்லர் காலம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுவானா நம்மளுக்கு வந்து ஐசோடோப்ஸ் ஆர் ஆல்சோ ரிட்டன். ஃபார் எக்ஸாம்பிள், the symbols of hydrogen, carbon and oxygen are written as H11. ஏன்னா 1 proton and 1 electron. அதே கார்பன் வரும்போது 6, 12, ஆக்சிஜன் 8 to 16. கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் ஆனால் மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், அதுதான் டிஃபரெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்மள அட்டாமிக் நம்பர் கீழே எழுதணும், மேலே எழுதுறது இதுவானா மாஸ் நம்பர். All the elements in the periodic table have the following combination of protons, electrons and neutrons. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் என்னது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட சிம்பிள் என்ன, அந்த சிம்பிள்ல எவ்வளோ புரோட்டான்ஸு எவ்வளோ நியூட்ரான்ஸு எவ்வளோ அந்த இதனது கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டலாக வரும்போது அந்த டேப்லெட் காலத்தில் கார்பன் அட்டாமிக் நம்பர் 12, ஏன்னா 6 அது அட்டாமிக் நம்பர் அன்னது 6. அட்டாமிக் மாஸ் அந்த மாஸ் நம்பர் அன் வரும்போது 12 ஆயிடுச்சு. அப்போ 6 புரோட்டான், 6 எலக்ட்ரான், 6 நியூட்ரான். இப்போ மாஸ் நம்பர் அன் வரும்போது P + N புரோட்டானு ப்ளஸ் நியூட்ரான் சேர்த்தாதான், அப்போ அதனால தான் 12 அன்னது மேலே வரும். அதே பெரிலியம், நைட்ரோஜன் அண்ட் போரான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. 7, 14, பெரிலியம் எடுத்தா 4 and 12. இப்போ அதே நைட்ரோஜன் அண்ட் வரும்போது அது பிரிண்ட் மிஸ்டேக்மா. ஏன்னா நைட்ரோஜன் ஃபார்முலா சிம்பிள் என்னென்னா என் தான். நம்மளுக்கு இங்கே புக்கில் இந்த பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BE கொடுத்துருக்காங்க, அது ராங். நைட்ரோஜன் N714, அதே போரான் 511. ஸோ இந்த மாதிரி நம்மள அட்டாமிக் நம்பர் ஆனால் என்ன, மாஸ் நம்பர் ஆனால் என்ன, அது ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸு இதான் இந்த கிளாஸில் ஓவர் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அன்னது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு 1 to 10 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸு அதோட மாஸ் நம்பர்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அன்னது நீங்கள் ட்ரா பண்ணி அனுப்பணும். ஸோ ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன்.